சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது போல வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்த போர்க்களம்தான். அதில் எல்லோரும் போராட்டங்களுடன் தான் வாழ்ந்தாக வேண்டும். அதல்லாமல் வாழ்க்கையை குறை கூறி எந்த ஒரு பயனும் இல்லை. நீ வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு சில நன்மைகளையும் சில தீமைகளையும் கற்றுக் கொடுக்கும். நீ அதிலுள்ள நன்மையை புரிந்து கொண்டு சிறந்த முறையில் வாழ பழகிக்கொள். முதலில் நீ உன் கவலைகளிடமிருந்து முற்றிலுமாக வெளியே வந்துவிடு. ஏனென்றால் நீ எந்நேரமும் கவலைகளினாலும் விரக்தியில் மூழ்கி இருப்பதனாலும் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது. என் பிள்ளையே, நான் அடிக்கடி உன்னிடம் கூறுவது இதுதான். இங்கு எதுவும் நிரந்தரமல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிரு பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர் என்றும், மற்ற சிலர் உன்னை அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமென்றால் உன்னை பற்றி மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உனக்கு மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. தேவையற்ற வீண் சொற்களை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. என் குழந்தையே, நான் உனக்கு மீண்டும் சொல்வது இதுதான். உன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளதுபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். பின்பு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.